எஸ்என் ஸ்கூலுக்கு கிளம்பிட்டு இருந்தானுங்க. நான் காலையில் சாப்பாடெல்லாம் ரெடி பண்ணிட்டேங்க. லஞ்சுக்கு கொடுத்து விட்றதுக்கு எல்லாமே ரெடி பண்ணிட்டேன். கீரை பொரியல், அரசாணிக்காய் குழம்பு, அப்புறம் பொட்டேட்டோ ரைஸ் தான் வேணும்னு கேட்டானுங்க. அது செஞ்சு முடிச்சுட்டு ஸ்கூலுக்கு கிளம்பி போயிட்டானுங்க. அதுக்கப்புறம் கிரைண்டரில் மாவு போட்டுட்ருக்குறாங்க. மாவு ஆடிட்டுருக்குது. கொஞ்சம் தண்ணி பத்தலேன்னு தண்ணி ஊற்றிட்டுருக்குறாங்க. இன்றைக்கி மத்தியானம் மாவாடுறது மட்டும்தான் வேலைங்க. இன்றைக்கி வேறு எந்த வேலையும் இல்லை. காலையிலேயே துவைச்சி முடிச்சாச்சுங்க. துவைச்சி காய போட்டங்க. எல்லாம் காஞ்சே வந்துருச்சுங்க. வெயில் அதிகங்கிறனால 2-3 மணி நேரத்துலேயே துணியெல்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டேங்க. துணி மடிச்சிட்ருக்குறேங்க. துணி மடிச்சுட்டு அப்படியே மாவுக்கு தண்ணி பத்தலைன்னா ஊற்றிட்டு அது பாட்டுக்கு ஆடிட்டுருக்குதுங்க. நான் துணி மடிச்சிட்ருக்குறேங்க. இன்றைக்கி ஏதோ பேச்சு போட்டின்னு சொல்லிட்டு நிறைய எழுதிட்டு போனானுங்க. எல்லாம் எப்படி பண்ணியிருக்கிறான்னு வந்து கேட்டால் தான் தெரியுங்க. பேச்சு போட்டிக்கு காமராஜர் கண்ட கனவு தமிழகங்கிற தலைப்பில் வந்து பேசணுன்ட்டு ஒரு பேஜ் ஃபுல்லாக எழுதிட்டு போனானுங்க. எழுதி சொல்லியும் காட்டிட்டு போனானுங்க. எப்படி பண்ணியிருக்கிறான்னு வந்து கேட்டதுக்கப்புறம் நான் எப்படி பண்ணியிருக்கிறான்னு சொல்கிறேங்க உங்களுக்கு நாளைக்கு வீடியோவில். நம்ம நல்லா ஸ்கூல் படிக்கும்போது இந்த மாதிரி வந்து ஏஐ இதெல்லாம் எதுவுமே இல்லைங்க. நம்மளுக்கு வந்து அந்த பேச்சு போட்டி, இந்த கட்டுரை போட்டிக்கெல்லாம் எழுதுறதுக்கு எதுவுமே தெரியாது. அப்புறம் போய் நம்ம வந்து போய் டீச்சர்கிட்டையே கேட்டு தான் எல்லாமே எழுதி வாங்கிக்குவாங்க. இப்போல்லாம் அப்படி இல்லை. ஃபோனில் எதா போட்டாலும் எல்லாத்துக்குமே வருது. அதையவே வந்து இவங்க ஷார்ட் பண்ணி கொடு அப்படின்னாலாம் சொல்லி கேட்டு கொஞ்சம் கம்மியாக வேணும், இல்லை ஈஸியாக வேணும் அப்படின்னாலாம் ஷார்ட் பண்ணிவிட்டு அவங்களுக்கு ஏற்ற மாதிரி நல்லா பேசி பழகிக்கிறாங்க. பரவாயில்லைங்க. நிறைய யூஸ்ஃபுல்லானது இதாக தான் இருக்குதுங்க. இப்போ இருக்கிற டெக்னாலஜி வச்சு நல்லா வந்து பசங்க படிக்கிறதுக்கு நல்லா யூஸ்ஃபுல்லாக தான் இருக்குதுங்க. ஹாய் கைஸ், நம்ம இப்போ தோட்டம் போயிட்டுருக்குறோம். வாங்க போகலாம். ஸ்பீச் என்னாச்சு இன்னைக்கு? ஸ்பீச்சா? அதெல்லாம் வேணா சொல்லிட்டேன். ஆனால் என்ன ப்ரைஸ் கிடைக்கும் தான் தெரியல. சரி, பரவாயில்லோட பார்த்துக்கலாம். தோட்டம் போலாமா? ஓகே. அவ்வளோதான், நம்ம தோட்டம் வந்தாச்சு. நான் எடுத்தேன். அதாவது பார்த்தீங்கன்னாக்கா நம்ம செய்கிற சும்மா பொச்சிட்டு இருக்குது. என்னாச்சுன்னு தெரியல. அது அவனுக்கு அப்படித்தான் இல்லை. வர என்னோட போயிட்டு இருக்கிறான். கேட்டேன். ஃபோனை கடிக்க வர்றேன். இல்லை, ஃபோனை கடிக்க வர்றேன். என்னம்மா? ஆ, என்னது புரியல? பாத் ஸ்டைலா? பாத் ஸ்டைலா? அதுக்கு பாத் எவ்வளோ அவசர வேலை வந்துருச்சு. சைரஸ் 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 அதுக்குள்ள என்னமோ மோப் முடிச்சிட்டான் போல. செஞ்சு முடிச்சதுக்கப்புறம் கையெடுமா. நம்ம ஊர் வாட்ச். ஆமாம், வந்த நேரம் பார்த்து தான் புகையை கலப்புவாங்க. ஒரு வீடியோ எடுத்துருக்கா எங்கடாவ? அதாவது வந்துட்டு வெயிலுக்கு வந்துருந்துச்சு. தெரியுது அவங்களுக்கு? கோந்து இருந்துச்சு. சார் வந்துட்டு தொட்டு விட்டாப்புல. அங்கே
இதுதான் நம்ம தென்னை மரங்கள். அப்படியே பார்த்தீங்கன்னா வீட்டு கட்டுற மரம் இதுலேருந்து இது வரைக்கும் நிற்க இருக்குல்ல, இதுலேருந்து இது வரைக்கும் இருக்குது. எவனா அந்த ஹைட்டாக இருந்துச்சு இறங்கிக்கலாம். ஐயோ போ உள்ளே ஏறினது தான் மிச்சம். சரி வாங்க போகலாம். இல்லை எங்கே பார்த்தாலும் போதேன். இதெல்லாம் சுற்றி காட்டுறதுல விளையாடு இருக்குது. அதெல்லாம் நல்லா பெருசாக இருக்கும். பெருசாக ஏய்யா எங்கே பார்த்தாலும் போயாத வருது. ஏதோ சைடில் சுற்றி இடம் ஏடா வாடா தாத்தா ஆத்தா அங்கே நிற்கிறேன். அதுக்குள்ள பில்லு கொத்துற வேற இவரு தான் நம்ம தாத்தா. அப்புறம் வந்துட்டு இது வந்துட்டு நம்ம டேங்கு 1000 லிட்டர் நினைக்கிறேன். ஆமாம் 1000 லிட்டர் 1000 லிட்டர் அதாவது தெரிஞ்சிச்சு. அப்புறம் இது போட்டிருக்காங்க அப்படியே சொட்டு நீர் போயிருக்கு. இப்போ எங்கள் வீட்டு வந்து தோப்பு இருக்காங்க. குழந்தை என்ன வரும்னு எனக்கே தெரியாது. ஏன்னா இது எங்கள் ஒரு இடத்துல சொல்கிறது இங்கே யாரும் இருக்க மாட்டாங்க. வந்தாச்சு. இதை சுற்றி காட்டுற அளவுக்கு அப்படி ஒன்றும் பெருசு வழி. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் ரோடு, அதுக்கப்புறம் அந்த பக்கம் வந்துட்டு அப்படியே போனோம்னா அப்படியே அந்த ரோடு, அப்படியே மெயின்டெனன்ஸ் வந்து அவ்வளோதான் சுற்றி காட்டுறக்கணும் இல்லை. அப்புறம் என்ட்ரன்ஸ்லேயே ஒரு பனைமரத்தில் இருக்குது. அப்புறம் வந்துட்டு இங்கே பார்த்தீங்கன்னா அதான் இப்போ காட்டுட்டேன். அது அதுக்கப்புறம் நான் ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பேன் செடி இருக்குதுன்னு. ஒரு செடி அங்கே ஒரு செடி அங்கே வந்துட்டு ஆறு போட்டு போயிருக்கு. இவங்கள்ட்ட போகாது காரணம் வந்துட்டு இந்த போஸே செம்மையாக இருக்குது. ஒரு பையனாங்குழி தான், ஆனால் என்கிட்ட பையனாங்குழி ஓஸ் அந்த காலத்து சைக்கிள். நீ எதுக்கு தப்புற?